ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, யாரை நீ நம்பினாயோ அவர்களே உன்னை கேவலப்படுத்தினார்கள். அவர்களே உன்னை விட்டுவிட்டு போய்விட்டார்கள். நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், நான் என்னுடைய உறவை நம்பினேன். ஆனால் கடைசியில் ஏமாந்தது அந்த உறவால் தான். அந்த உறவு எனக்கு நல்லதுதான் செய்யும் என்று நான் நினைத்தேன். ஆனால் கடைசியில் நம்ப வைத்து என்னை ஏமாற்றினார்கள். இதற்கு அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க போகிறீர்கள்? நம்பிக்கை துரோகம் செய்தவர்களுக்கு என்ன தண்டனையை கொடுக்க போகிறீர்கள் என்று நீ கேட்கிறாய். ஏனம்மா, உன்னுடைய வாழ்க்கையில் நீ தவறு செய்தால் உனக்கு மட்டும்தான் தண்டனை கொடுக்க எனக்கு உரிமை இருக்கிறதா? இவ்வுலகத்தில் யார் தவறு செய்தாலும் நான் தண்டனை கொடுப்பேன். இவர்கள்தான் அவர்கள்தான் என்று எப்பொழுதும் பாரபட்சங்கள் எதுவும் நான் பார்க்க மாட்டேன். எந்த தெய்வமும் சரிதான். என்னுடைய குழந்தை எனக்கு பூஜை செய்கிறார்கள். எனக்கு நிறைய பூக்களையும் நிறைய மாலைகளையும் நிறைய பழங்களையும் இனிப்புகளையும் வைக்கிறார்கள். எனக்கு தினமும் பூஜை செய்கிறார்கள். இவனுக்கு எந்த தவறு செய்தாலும், என்னதான் மற்றவனை காயப்படுத்தினாலும் இவனுக்கு நம் தண்டனை கொடுக்கக்கூடாது, இவனுக்கு கர்ம வினையை சேர்க்கக்கூடாது என்பது எல்லாம் எந்த தெய்வமும் நினைப்பது அல்ல. அதனால் நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு கவலைகளை கொடுத்த அத்தனை பேரும், உங்களை ஏமாற்றிய உங்களுடைய உறவும் நிச்சயமாக தண்டனையை அனுபவிக்கும். நிச்சயமாக தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். பெரிய பெரிய அசிங்கமான விஷயங்களை எல்லாம் உங்களுக்கு செய்தார்கள். பாவம், நீ ரொம்ப பாவம். நான் அவ்வளவு சுலபத்தில் யாரையும் பாவம் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியது கிடையாது. ஆனால் நான் உனக்கு உபயோகப்படுத்துகிறேன் என்றால் அதற்கு காரணம் உண்டு. முன் ஜென்மத்தில் செய்தது என்னவென்பது இங்கு யாரும் அறிய மாட்டோம். நிச்சயமாக அறிவது கிடையாது. ஆனால் முன் ஜென்மத்தில் செய்த வினைகள் தான் இப்பொழுது வரைக்கும் உங்களுக்கு தொடர்கிறது. அதனால் நீங்கள் சொல்வீர்கள், முன் ஜென்மத்தில் நான் என்ன செய்தேனோ அது எனக்கு தெரியாது, ஆனால் அதற்கான வினைகளை நான் இன்று வரைக்கும் அனுபவிக்கிறேன் என்பதை. தங்க பிள்ளையே, கவலைகளை விட்டுவிடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நான் இன்பத்தை கொடுப்பேன். நான் உங்களுக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். ஏகப்பட்ட குழப்பங்கள் நீங்கும். நான் உங்களுடைய அற்புதத்தையும் அதிசயத்தையும் நீக்குவேன். அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத விஷயங்கள் நீக்கி அதிசயங்களையே வாழ்க்கையில் நிலையாக கொடுப்பேன். எதை நீ எதிர்பார்த்தாலும் அதை கொடுப்பேன். உன்னை நம்ப வைத்து ஏமாற்றியவர்கள் உன் காலடியில் வந்து விழும் அளவுகளுக்கு தர்த்திரியங்களை அவர்களுக்கு கொடுப்பேன். நீ தர்த்திரியம், உன் குடும்பம் தர்த்திரியம். உன்னுடைய வாழ்க்கையில் நீ இப்பொழுது இருக்கிறாய் அல்லவா? ஒரு கவலைகளான ஒரு நிலைமையில், அதே நிலைமையில்தான் நீ இருப்பாய் என்று எதிர்பார்த்தவர்களுக்கு மத்தியில், ஆசையாக இருப்பவர்களுக்கு மத்தியில் உன்னுடைய வாழ்க்கையை நான் பெரிய அளவுக்கு அழகாக மாற்றுவேன். அழகான பிள்ளைக்கு எப்பொழுதும் தவறுகள் என்று ஒன்று நடக்காது. அழகான மனதில், முகத்தில் மட்டும் அழகு இருந்தால் போதுமா? மனதில் அழகு வேண்டாமா? முகத்தில் மட்டும் அழகை வைத்து என்ன செய்வது? மனதிலும் அழகு வேண்டும். அந்த அழகு உன்னிடம் உள்ளது. ஆனால் வெளியில் இருப்பவர்கள் என்னவோ உன்னிடம் எதுவுமே இல்லாத மாதிரியும், அவர்களிடம்தான் எல்லாமும் இருக்கிறது என்பது மாதிரியுமே வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் செய்து கொண்டு இருக்கிறார்கள். நிச்சயமாக நான் உன் வாழ்வில் அனைத்தையும் கடந்து உன்னை அழகாக கொண்டு வருவேன். நீ நிதானமாக உன்னுடைய வாழ்க்கையில் இரு. பேரின்பத்தோடு உன்னால் அனைத்தையும் சாதிக்க முடியும். அனைத்தையும் உன்னுடைய வாழ்வில் வெல்ல முடியும் என்று நீ நம்பு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்வில் நான் நலம், வளம் மற்றும் யோகம் எல்லாவற்றையும் கொடுப்பேன்.
நான் கொடுப்பது மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கும். நான் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுப்பது மட்டுமே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களுடைய அழகழகான குணங்களால் நீங்கள் மென்மேலும் வளர்வீர்கள். உங்களை யாரெல்லாம் கஷ்டப்படுத்தினார்களோ, உங்களை காலை வாரிவிட வேண்டும் என்று நினைத்தார்களோ, அவர்கள் அனைவரும் ஒரு நேரம் அவர்கள் யாரோ ஒருவரால் காலை வார விட்டு உன்னிடம் வந்து கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். நிச்சயம் இது நடக்கிறதா இல்லையா என்று பார். இப்பொழுது இருக்கும் வாழ்க்கையை வைத்து இதுதான் வாழ்க்கை, இப்படித்தான் இருக்கும் என்று யாரும் யாரையும் கேலி கிண்டல்கள் செய்யக்கூடாது. அப்படித்தான் உன்னை செய்கிறார்கள். ஆனால் அனைத்தையும் நான் மாற்றுவேன். பல்லாண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்வில் திருப்தியும், பல்லாண்டு காலங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களும் இருக்கும். என்னை எப்பொழுது நீங்கள் நம்பினாலும் சரி, உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்காக இதை செய்வேன், அதை செய்வேன், இந்த விஷயம் செய்வேன், அந்த விஷயம் செய்வேன் என்று நான் உங்களுக்கு அனைத்தையும் கூறியிருக்கிறேன். பொய்யாகவா? கிடையாது, உண்மையாக. மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை வாழ வைப்பேன் என்று சத்தியம் செய்திருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் படும் கஷ்டங்கள் எல்லாமும் கட்டாயமாக எனக்கு தெரியும். உங்களுடைய மனதில் இருக்கும் வேதனைகள், உங்கள் மனதில் இருக்கும் அத்தனை விதமான காயங்கள் எல்லாவற்றையும் நான் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து நிம்மதி என்ற ஒன்றை கட்டாயமாக கொடுப்பேன். நீ தேடுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றும் நலமாகவே நடக்கும். உன்னை 4 பேர் உன்னுடைய வாழ்க்கையில் சில பேர் உன்னை சில விதமாக காயப்படுத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை அழகாக வாழ வைப்பேன். நிச்சயமாக அழகாக வாழ வைப்பேன். இந்த சாய் உனக்கு எதிரி அல்ல, உனக்கு நண்பன். நண்பன் எப்பொழுதும் துரோகம் செய்வானா? அது செய்வார்கள். அவர்கள் யார் என்றால் உண்மையான நண்பர்கள் அல்ல அவர்கள். ஆனால் நான் உன்னுடைய உண்மையான நண்பன். உன்னை எப்படியடா ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போவது, நல்ல நிலைமையில் உன்னை வாழ வைப்பது என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டு இருக்கும் உண்மையான நண்பன் நான். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலேயும் உனக்கு உண்மையாக எல்லாவற்றையும் செய்து கொடுத்து கொண்டு அற்புதமாக உன்னை வாழ வைத்துவிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். இதில் ஏதாவது ஒரு சின்ன தவறுகள் இருக்கிறதா? இல்லைதானே? உன்னை நலமாக வாழ வைக்க வேண்டும் என்பதுதானே என்னுடைய ஆசை. பார்ப்பார், பொறுமையாக பார். உன்னுடைய ஆசையெல்லாம் நடந்தே தீரும். உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தும் அழகாக வந்து சேரும். நீயும் உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு நபர்களும் பிரம்மாண்டம் என்ற ஒன்றுக்குள் வருவீர்கள். பிரம்மாண்டமான அற்புதங்கள், அதிசயங்கள் என்பதற்குள் நீங்கள் வருவீர்கள். காயங்களை பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் இனி நலனை மட்டுமே பார்க்கும், நல்ல விஷயத்தை மட்டுமே பார்க்கும். 1000 பேர் உன்னை நீ இப்படித்தான் அப்படித்தான் என்று கூறினாலும் இந்த சாய் எதையும் நம்ப மாட்டேன். நல்லது தான் நடக்கும். புரிஞ்சதா? ஓம் சாய்ராம்.